திராவிட ஆய்வாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது புனித ஆட்சி உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, 2026 மக்களால மாபெரும் புரட்சி உருவாகும் அப்படின்னு பேசுறாரு. அதாவது 77 நடந்த மாதிரி ஒரு புரட்சி நடைபெறும் அப்படின்னு திரு செங்கோட்டையன் பேசுகிறார். அவருக்கு இந்த ஒருங்கிணைப்பு இதுல எல்லாம் அவர் நம்பிக்கையற்று போய் தானே இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். அப்படிதானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. எப்போதுமே ஒரு அரசியல் இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொள்ளுகிற பொழுது அந்த இயக்கத்தின் வளர்ச்சி, அந்த இயக்கத்தின் வெற்றி, அதனுடைய எதிர்காலம் தொடர்பாக தான் கருத்துக்களை பதிவிட முடியும். அந்த அளவுல திரு செங்கோட்டையன் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 53 ஆண்டுகளாக பயணித்தவர். இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து கட்சியை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய மிக அணுக்கமாக இருந்து அவர்களின் நம்பிக்கையை பெற்றவர். இத்தனை ஆண்டு பணியாற்றிய ஒருவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து வெளியேற்றுகிற ஒரு செயலை திரு எடப்பாடி பழனிசாமி செய்ததால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஆவேச உணர்வில் இந்த முடிவை திரு செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் இப்போ அதனுடைய ரிசல்ட் எம்ஜிஆர் வாக்கு வங்கியில பிளவு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு தராசு சியாம் அவர்கள் அதான் சொல்லியிருந்தார். ஏன்னா விஜயுமே அவரிடம் எம்ஜிஆர் படம் வைக்க போறாரு, செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா படத்தை தாங்கி இருக்கிறார். அதனால இப்போ அதிமுக ஆனா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியை வரிக்க ஒரு முயற்சி, அதுல அவங்க ஓரளவுக்கு சக்சஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அவர் ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு அவருடைய அணுகுமுறை, கட்சியின் நிர்வாகிகளை நடத்துகிற விதம், நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளை புறக்கணித்து தன்னிச்சையாக தாங்கோண்டித்தனமாக அவர் செயல்படுகிற விதம் என்பது திரு செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த முன்னணியினர் பலருக்குமே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதனாலதான் கட்சி 2024 பெரும் தோல்வி. நீங்க 2 கோடியே 10 லட்சமா 16 லட்சம் உறுப்பினர் அட்டையை விநியோகித்திருக்கிறேன்னு எடப்பாடி சொன்னார். கிட்டத்தட்ட 80-88 லட்சம் வாக்குகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் போகல. காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்கள் பூத்துக்கே போகல, தேர்தலில் போய் வாக்களிக்கணும்னு விரும்பல. என்ன காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை சரியில்லை, அவர் வகுத்த வியூகம் சரியில்லை. அவர் பக்கத்து தெருவுல பக்கத்து வீட்டுக்கு தெரியாதவன்லாம் வேட்பாளரா போட்டு கொண்டு போய் ஒரு பெரிய சரிவை, தோல்வியை ஏற்படுத்தி விட்டார். 15 தொகுதியில 3வது இடம், 7 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா நான் அந்த சட்டமன்ற தொகுதியில பார்த்தா 11 இடம் தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதனால இந்த பிரிவு சரியா வராது, எல்லோரையும் ஒருங்கிணைப்போம் என்றுதான் செங்கோட்டையன் உட்பட அந்த 4 பேர் போர்க்குரல் எடுத்து போனாங்க. அது நிறைவேறாத பட்சத்துல தனியாக நின்றும். அப்படி இபிஎஸ் அவர்களுடைய நடவடிக்கையினால இரட்டை இலைக்கு மக்கள் வாக்களிக்கல அப்படின்னு புரிஞ்சுட்டா. இப்ப செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, இனி இரட்டை இலையோ அதிமுகன்ற லெகசியோ என்ன ஆகுறது? இல்ல, இப்ப இந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட அந்த அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள் மத்தியில திரு எடப்பாடி மீதான வெறுப்புணர்வு என்பது இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் அவர் எடுத்த அந்த 10.5% 2001 அந்நிய சமுதாயத்துக்கு கொடுத்தது தென் மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிற தொண்டர்கள் மத்தியிலும் கூட திரு எடப்பாடி மீதான அதிருப்தி, எதிர்ப்பு இருக்கிறது. அவரை வீழ்த்த வேண்டும் என்று களமாடுகிற பொழுது அதிமுகவுக்கு பெரும் சேதம் ஏற்படும், அதுல மாற்று கருத்தே இல்ல. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வலிமை மிக்க ஒரு இயக்கத்தை இப்படி பலி கொடுத்து விட்டாரே என்கிற ஆதங்கம், உணர்வு தொண்டர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. எடப்பாடி எதிர்ப்புணர்வு என்பது இதை எப்படி அவர் சமாளிக்க போறார்? செங்கோட்டையன் தாவேக்காவில இணைந்திருப்பதனால அவர் எடப்பாடியை எதிர்க்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது அதிமுகவுக்கு சரிவு தானே, அது அதிமுகவை எதிர்ப்பது போல தானே. அதிமுக வாக்கு வங்கி வேணும், ஆனா அதிமுகன்ற கட்சியும் இரட்டை இலையையும் அவர் சரியா வைக்கிறாருன்னு தானே அதை புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக நிச்சயமாக. ஒரு சில பதிவுகள்ல நானே தெரிவிச்சேன், அவசரப்பட்டு விட்டாரோ, பொறுத்திருக்கலாம். 2024 தோல்விக்கு பிறகு எடப்பாடிக்கு எதிராக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக பொங்கி எழுந்து அவர் இல்லாத ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு இவர் களப்பணியாற்றி இருக்கலாம். பிரிந்து கிடக்கிறவர்களை விலகி வைக்கிறவர்கள் எல்லோரையும் சேர்த்து எடப்பாடி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருந்தேன். இன்று கூட அந்த கருத்தாக்கம் எனக்கு உண்டு. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு வாய்ப்பே இல்லையோ என்று கருதிவிட்டார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி
இந்த பிரிந்து கிடக்க சக்திகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. என்னிடம் இது தொடர்பாக பேசினார்கள் சொன்னாங்க. ஆனா பாஜக அந்த முன்னெடுப்பை எடுத்ததாக தெரியவில்லை. அது உட்கட்சி விவகாரம் என்று கடந்து போகிறார்கள். ஏற்கனவே பாஜகவை நம்பிய திரு OPS டிடிவி தினகரனையும் கைவிட்டு விட்டார்கள். இந்த நிலையில நாம ஒரு புதிய முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்கிற மாதிரி வந்திருக்கிறார். காலகாலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலை என்று பயணித்த பல லட்சக்கணக்கான, நான் சொன்ன மாதிரி கோடிகளை கடந்த தொண்டர்களுடைய எண்ணமும் உணர்வும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான். ஆக ஒன்றுபடுத்துவதற்கு உடன்படாத திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர்களும் கருதினால் திரு செங்கோட்டையனுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். சேதம் உருவாகும், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. பார்க்கலாம் திரு துரைக்கண்ணா. சேதம் வாக்கு வங்கியில பிளவு இருக்கும், சேதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி உங்களுடைய கருத்து பகிர்வு.